வணக்கம். இன்னைக்கு நாம ராபின் ஷர்மாவோட ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. நீங்கள் இறக்கும்போது யார் அழுவார்? அதாவது who will cry when you die? கரெக்ட். இந்த புத்தகத்துல வாழ்க்கையை எப்படி முழுமையா ஒரு அர்த்தத்தோட வாழ்றதுங்கிறதுக்கு 101 பாடங்கள் இருக்கு. அதத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஆரம்பமே ஒரு ஆழமான கேள்வியோட தான் தொடங்குது இல்லையா? ஆமா. ஆசிரியர் அவங்க அப்பாவோட ஒரு வரிய சொல்றார். மகனே, நீ பொறந்தப்போ உலகம் சிரிச்சது, நீ அழுத. ஆனா நீ இறக்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இந்த உலகம் உனக்காக அழும்படி உன் வாழ்க்கைய வாழு. ம், இந்த ஒரு வரிய மையமா வச்சுதான் முழு புத்தகமும் நகருது. ஆமா. அப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போறது? அதுதான் கேள்வி. கரெக்டான கேள்வி. இது ஏதோ பெரிய தத்துவ புத்தகம்லாம் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு செயல்முறை வழிகாட்டி. சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், கண்ணோட்ட மாற்றங்கள் மூலமா எப்படி ஒரு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குறதுன்னு சொல்லிக் கொடுக்குது. ஆமா. அதுல முதல் படி நம்ம கண்ணோட்டத்தை, அதாவது நம்ம பார்வையை சரி செய்யறது தான் ஆசிரியர் சொல்றாரு இல்லையா? நிச்சயமா. வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத விட அதை நாம எப்படி பார்க்கறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அந்த 3வது பாடத்துல வர ஒரு கதை ரொம்ப பிரபலம். ஆமா, அந்த மருத்துவமனை கதை. 2 நோயாளிகள் இருப்பாங்க. ஒருத்தர் ஜன்னல் ஓரத்துல, இன்னொருத்தரால படுக்கையை விட்டு நகரவே முடியாது. கரெக்ட். அப்போ அந்த ஜன்னல் ஓரத்துல இருக்கிறவரு தினமும் வெளியில தெரியற அழகான பூங்கா, விளையாடுற குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் வர்ணிச்சுக்கிட்டே இருப்பார். அது கேட்ட அந்த நோயாளி ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனா போக போக அவருக்குள்ள ஒரு பொறாம வர ஆரம்பிக்குது. ஆமா, அவன் மட்டும் எல்லாத்தையும் பார்க்கறான், நாம இங்கே கிடக்கிறோன்னு ஒரு எண்ணம். ஒரு நாள் ராத்திரி அந்த ஜன்னல் ஓரத்துல இருந்தவருக்கு பயங்கரமா இருமல் மூச்சு திணறுது. இவர் உதவி செய்யாம அமைதியா இருந்துடுறார். அந்த பொறாமையால. அடுத்த நாள் அவர் இறந்துடுறார். உடனே இவரு அந்த ஜன்னல் ஓர படுக்கை எனக்கு வேணும்னு கேட்டு அங்க போறார். ரொம்ப ஆவலா ஜன்னலுக்கு வெளியில பாக்குறார். ஆனா அங்க ஒரு செங்கல் சுவரை தவிர வேற எதுவும் இல்ல. அப்பதான் அவருக்கு புரியுது, இறந்து போன நண்பர் இவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவே கற்பனையா அந்த காட்சிகளை வர்ணிச்சிருக்காருன்னு. இந்த கதை நம்ம பார்வைய மாத்துறதோட சக்தியை ரொம்ப அழகா சொல்லுது. ஆனா இதுல வெறும் பி பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி வேற ஏதோ ஆழமான விஷயம் இருக்கிற மாதிரி தோணுது. இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஒண்ணு, நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நம்ம கிட்ட இருக்கிற பார்வைய வச்சு நம்ம உலகத்தை எவ்வளவு அழகாக்க முடியுங்கிறது. சரி. 2வது, அந்த எதிர்மறை எண்ணங்கள், அதாவது அந்த பொறாம எப்படி நம்மளையே அழிச்சுடுங்கிறது. அந்த 2வது நோயாளிக்கு ஜன்னல் கிடைச்சது. ஆனா அவர் தான் ஒரே நண்பனை இழந்துட்டா. மனசாட்சியோட வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போ நல்ல விஷயங்களை மட்டும் பாக்குறதில்ல, வாழ்க்கையில வர கஷ்டங்களையும் எப்படி பாக்குறோங்கிறதுல இருக்கு. கரெக்ட். அதுதான் அடுத்த பாடம். உங்கள் பிரச்சனைகளை ஆசீர்வாதங்களாக பாருங்கள். ஆமா, வலிகள் ஒரு சிறந்த ஆசிரியர், தோல்விகள் வெற்றிக்கான நெடுஞ்சாலைன்னு ஒரு வரி வரும். ஆமா, கஷ்டங்கள் வரும்போதுதான் நம்ம ஆழமா யோசிக்கிறோம், நம்ம பலவீனங்களை தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ரெய்னர் மரியா ரில்கேவோட ஒரு மேற்கோள் ஆசிரியர் சொல்றார். சொல்லுங்க. உங்கள் இதயத்தில் தீர்க்கப்படாமல் இருக்கும் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருங்கள், கேள்விகளையே நேசிக்க முயற்சி செய்யுங்கள். கேள்விகளை நேசிக்கிறது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒருத்தர் உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது, எப்படி சொல்றது, ஒரு வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த கேள்வியை நேசின்னு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரே நாள்ல வர்ற விஷயம் இல்ல. புத்தகம் சொல்றது என்னன்னா, உடனடியா பதில தேடி அலையாதீங்க. அந்த வலியோட, அந்த நிச்சயமற்ற தன்மையோட கொஞ்சம் உட்கார பழகுங்க. ஒருவேளை ஒரு டைரியில நான் ஏன் இந்த வலியில இருக்கேன், இது எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னு எழுத ஆரம்பிக்கலாம். பதில தேடுறதை விட சரியான கேள்வியை கேட்க ஆரம்பிக்கும் போதே பாதி தீர்வு கிடைச்சிடும். சரி. அப்போ சரியான கண்ணோட்டம்ங்கிறது அடித்தளம்னா, அது மேல ஒரு வாழ்க்கையை கட்டுறதுக்கான செங்கற்கள் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் தான். அந்த பகுதிக்கு வருவோம். ஆமா, இதுல கடினமான அன்பை பயிற்சி செய்யுங்கள், அதாவது பிராக்டிஸ் டஃப் லவ்ங்கிற பாடம் ரொம்ப முக்கியமானது. இங்க கடினமான அன்புங்கிறது நமக்கு நாமே காட்டிக்கிறது, சுய ஒழுக்கம். சரியா? கரெக்ட், சுய ஒழுக்கம். ஆனா சுய ஒழுக்கங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி, ஒரு தண்டனை மாதிரி தோணும். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும்னு. சுய வெறுப்புக்கும் சுய ஒழுக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த புத்தகம் எப்படி சொல்லுது? அருமையான கேள்வி. சுய வெறுப்புங்கிறது நான் சரியில்லைங்கிற எண்ணத்துல இருந்து வர்றது. ஆனா சுய ஒழுக்கங்கிறது நான் என் மேல அன்பு வச்சிருக்கேன், அதனால என் எதிர்கால நான் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு நான் கஷ்டப்பட தயாருங்கிற எண்ணத்துல இருந்து வர்றது. ஓ. E.M. கிரேன் ஒரு சிந்தனையாளர் சொன்னதை ஆசிரியர் மேற்கோள் காட்டுறார். வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை செய்யும் பழக்கத்தை கொண்டுள்ளனர்.
அவங்களுக்கும் அது செய்ய பிடிக்காதுதான். ஆமா, ஆனா அவங்களோட நோக்கத்தோட வலிமை அந்த பிடிக்காத உணர்வை விட மேல நிக்கும். அந்த நோக்கம் தன்மையில இருக்கிற அன்பு தான். அந்த சுய ஒழுக்கத்தோட ஒரு முக்கியமான வெளிப்பாடு தான் அதிகாலையில எந்திரிக்கிறது. 5 மணி கிளப்னு சொல்றார். அதுலயும் அந்த முதல் 30 நிமிஷத்தை பிளாட்டினம் 30ன்னு சொல்றார். அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினா நாள் முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்புறார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமும் புத்தகத்துல இருக்கு. ஒரு மார்க்கெட்டிங் அதிகாரி பயங்கர மன அழுத்தத்துல இருந்திருக்காரு. சரி. அவரு இந்த 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். அந்த அமைதியான நேரத்துல தனக்காக நேரம் ஒதுக்கி மெல்லிசை கேட்டிருக்காரு. நல்ல புத்தகங்கள் படிச்சிருக்காரு, தியானம் செஞ்சிருக்காரு. ஓகே, அவர் வாழ்க்கை மாறுச்சுங்கிறது புரியுது. ஆனா அந்த முதல் நாள் 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது அந்த போர்வையை விட்டு எந்திரிக்கிறது தான் உலகத்திலே கஷ்டமான காரியமா தோணுமே. நீங்க கேக்குறது தான் பலரோட பிரச்சனை. இதுக்கு தான் புத்தகம் அடுத்ததா 21ஆம் விதியே நினைவில் கொள்ளுங்கள்னு ஒரு பாடத்தை சொல்லுது. ஆமா, தி ரூல் ஆஃப் 21. உளவியல் ரீதியா எந்த ஒரு புது பழக்கத்தையும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த சராசரியா 21 நாட்கள் ஆகும். முதல் சில நாட்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு ஒரு ஷூ உவமைய சொல்றாரு இல்லையா? ஆமா, ஒரு புது பழக்கங்கிறது ஒரு புது ஷூ மாதிரி. முதல்ல போடும்போது காலை கடிக்கும், அசௌகரியமா இருக்கும். வேண்டாம், பழைய செருப்பே பரவாயில்லன்னு தோணும். ஆனா ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து போட்டா ஆமா, அந்த ஷூ உங்க காலோட வடிவத்துக்கு ஏத்த மாதிரி மாறி அப்புறம் அது இல்லாம வெளியே போகவே முடியாது. அது மாதிரி தான் அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறதும். அந்த முதல் 21 நாள் அசௌகரியத்தை தாண்டிட்டா போதும். கரெக்ட். அந்த ஆரம்பக்கட்ட வலிய தாங்கிக்கிறது அவசியமான ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, நாம நம்ம கண்ணோட்டத்தை சரி செஞ்சு அன்றாட பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திட்டோம். ஆனா இதெல்லாம் நமக்காக மட்டும் செய்யறது தானா? உண்மையான வாழ்க்கை அர்த்தம் இதுல கிடைக்குமா? இல்ல, இதுக்கு மேல ஒரு படி இருக்கு. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கான நோக்கம் மற்றும் பங்களிப்பு. சுய முன்னேற்றம் மட்டுமே வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள் இல்ல. அதையும் தாண்டி நம்மள விட ஒரு பெரிய விஷயத்துக்காக வாழும்போதுதான் வாழ்க்கை முழுமை அடையுதுன்னு சொல்றார். ஆமா, இதுதான் புத்தகத்தோட முதல் பாடமான உங்கள் அழைப்பை கண்டறியுங்கள் என்பதன் சாரம். அழைப்பை கண்டறிவதுன்னா உடனே வேலையை விட்டுட்டு சமாஜ சேவை செய்ய போறதுன்னு அர்த்தமா? பலரும் அப்படிதான தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. நீங்க பாக்குற வேலையிலேயே உங்க அழைப்பை கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆசிரியர் வெறும் பாடத்தை மட்டும் நடத்தாம ஒரு மாணவனோட வாழ்க்கைய மாத்துறத தான் அழைப்பா நினைக்கலாம். ஓ, அப்போ செய்யற வேலையை எப்படி செய்யறோங்கிறதுல இருக்கு. கரெக்ட். நீங்க செய்யற வேலையில உங்க முழு ஈடுபாட்டையும் கொடுத்து அது மூலமா மத்தவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் அழைப்பு. காந்தி சொன்ன மாதிரி உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள். அந்த மாற்றம் உங்க வேலையிலிருந்தே தொடங்கலாம். அருமை. இந்த சேவை மனப்பான்மையோட உச்சம்தான் தன்னலமின்றி சேவை செய்யுங்கள்ங்கிற 100வது பாடம். ஆமா, அதுல ஒரு வரி வரும், நீங்க வெற்றியை துரத்த முடியாது, அது தானாகவே உங்களை பின்தொடரும்னு. ஆமா, எப்போ நம்ம கவனம் எனக்கென்ன கிடைக்கும்ங்கிறத விட்டு நான் என்ன கொடுக்க முடியும்ங்கிறத திரும்புதோ அப்போ வெற்றி, பணம், புகழ் எல்லாமே அதோட பின்விளையான்களா தானா வரும். இதுக்கு மகாத்மா காந்தியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ஆசிரியர் சொல்றார். காந்தி ஒரு முறை ரயில்ல அவசரமா ஏறும்போது அவரோட ஒரு செருப்பு தவறி தண்டுவாளத்துல விழுந்துடும். ரயிலும் நகர ஆரம்பிச்சிரும். ஆமா, அதை எடுக்க முடியாது. அடுத்த கணமே காந்தி தான் கால்ல இருந்த இன்னொரு செருப்பையும் கலற்றி அதே இடத்துல வீசிடுறார். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா, அவர் சொன்னாராம், இப்போ அந்த ஒரு செருப்பு கண்டுபிடிக்கிற ஏழைக்கு ஒரு ஜோடி செருப்பாவது கிடைக்குமேன்னு. அந்த கதையில எனக்கு ஆச்சரியமான விஷயம் அவரோட தாராள குணம் மட்டும் இல்ல, அந்த ஒரு நொடியில அந்த பதட்டத்துல மத்தவங்கள பத்தி யோசிக்கிற அந்த மனநிலை. அதுதான் பாயிண்ட். அது ஒரு செயல் இல்ல, அது ஒரு மனநிலை. கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடிணை இல்லைங்கிறத உணர்றது. இதுதான் நம்மள புத்தகத்தோட கடைசி பாடத்துக்கு கொண்டு வருது. மகிழ்ச்சியாக இருக்க முழுமையாக வாழுங்கள். ஆமா, வாழ்க்கையோட நோக்கம் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதுதான். அப்போ முழுமையான வாழ்க்கைனா என்ன? நம்மளை விட பெரிய ஒரு விஷயத்துக்காக நம்ம நேரத்தையும் திறமையையும் ஆற்றலையும் பயன்படுத்துறது தான். இத ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட ஆசிரியர் முடிக்கிறார். சொல்லுங்க. வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி இதுதான், உங்களால் ஒரு மகத்தான நோக்கமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுவது. நான் இறக்கும்போது முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் எவ்வளவு கடினமாக உழைக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக வாழ்கிறேன். அந்த முழுமையாக பயன்படுத்தப்படுவதுங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா இதை கேட்கறவங்களுக்கு அப்படி ஒரு பெரிய நோக்கத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு அழுத்தம் வராதா? வரலாம். ஆனா இங்க மகத்தான நோக்கம்னா உலகத்தை மாத்திரதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல.
உங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறதே ஒரு மகத்தான நோக்கம். உங்க வேலைய நேர்மையா சிறப்பா செய்யறது ஒரு மகத்தான நோக்கம். உங்கள சுத்தி இருக்கிற உலகத்துல ஒரு சின்ன நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறது. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. ஆக இந்த புத்தகம் பெரிய சாதனைகள பத்தியோ கோடீஸ்வரன் ஆகிறத பத்தியோ பேசல. ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், கருணை, சுய ஒழுக்கம், சரியான கண்ணோட்டம், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குதுன்னு ரொம்ப எளிமையா சொல்லுது. முற்றிலும் உண்மை. இதுல இருக்கிற 101 பாடங்களையும் ஒரே நாள்ல மனப்பாடம் செய்யறதுல எந்த பயனும் இல்ல. அப்போ என்ன செய்யணும்? உண்மையான மாற்றம் எப்ப தொடங்கும்னா, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா தோன்ற, உங்க மனச தொடுற 1 இல்ல 2 பாடத்தை மட்டும் எடுத்து அதை இன்னைக்கே உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுல தான் இருக்கு. ஒரு சின்ன தொடக்கம்தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலோட இறுதியில இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் வாழ்க்கையை மேம்படுத்த 101 பாடங்களை பட்டியலிடுது. உங்க சொந்த வாழ்க்கை அனுபவத்துல இருந்து ஒரு 102வது பாடமா ஒரு முக்கியமான பாடத்தை சேர்க்கணும்னா அந்த ஒரு பாடம் என்னவா இருக்கும்? சிந்திச்சு பாருங்க.